பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் நன்மையானவர்களை செய்கிறவர். பிரியமான எல்லாம் வாழுகிற உலகத்திலே ஒவ்வொரு மனிதனும் ஒரு தேடலோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பணத்தை தேடி ஓடுகிறவன் இருக்கிறான், பொருளை தேடுகிறவன் இருக்கிறான், இன்பத்தை தேடுகிறவன் இருக்கிறான், நிம்மதியை தேடுகிறவன் இருக்கிறான், உலக சந்தோஷத்தை தேடுகிறவன் இருக்கிறான். எல்லா மனிதர்களுக்கும் ஒரு தேடுதல் இருக்கிறது. ஆனால் வேதம் எதை தேட வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒரு வசனத்தை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கொடுத்திருக்கிறார். பிலிப்பியர் 2:21 மற்றவர்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளையே தேடுகிறார்கள். பவுல் வேதனையோடு எழுதுகிறார். நீ தேட வேண்டிய காரியம் ஒன்று இருக்குது. கிறிஸ்துவுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரிய சுயத்துக்குரியவைகளை தேடிக்கொண்டிருக்கிற மனிதர்களை பார்த்து இந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார். வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், பிறகு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வார்த்தை கேட்கிற பிரியமான என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குரியவைகளை தேடாதபடிக்கு சுயத்துக்குரியவைகளை தேடி ஓடிக்கொண்டிருப்போமானால் இந்த உலகத்திலே நாம் பரிதாபத்துக்குரியவர்களாயிருப்போம். கிறிஸ்துவுக்குரிய காரியங்களை தேடும் பொழுது நமக்குரிய காரியங்களை இரட்டிப்பாய் அவர் நமக்கு தருவதற்கு வல்லமையுள்ளவராயிருக்கிறார். நாம் என்ன செய்கிறோம்? உலகத்தை தேடுவதில் தான் குறியா இருக்கிறோம். இந்த வார்த்தை உங்க கூட பேசட்டும். உலகத்தின் காரியத்திலே குறியா இருக்கிறோம். ஒரு ஜெப நேரத்துல கூட சாக்கு போக்கு சொல்றோம். அநேக ஜெபங்களை நம்ம கலந்து கொள்வதில்லை. ஆண்டவுக்குரிய காரியங்களை, கர்த்தரை தேடுவதற்குரிய காரியங்கள்ல அநேக சாக்கு போக்கு சொல்றோம், அநேக தடைகளை சொல்லுகிறோம், அநேக பொய்களை சொல்லுகிறோம். ஆனால் உலகத்தை தேடுவதில் உண்மையா இருக்கிறோம். ஏன் நம்முடைய ஆசீர்வாதம் தடைப்பட்டு கிடக்குதுன்றது ஒரு நிமிஷம் உங்க உள்ளத்துல கை வச்சு நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு ஆவியானவர் உங்களோடு கூட பேசுவார். உலகத்தை தேடுகிறதில் நீங்கள் காட்டுகிற ஆர்வத்தையும் உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் கர்த்தரை தேடுவதில் காட்டுறீங்களா? எவ்வளவு சாக்கு போக்கு சொல்றீங்க. ஒரு ஜெபத்துக்கு வர சொன்னா எவ்வளவு சாக்கு சொல்றோம், ஆராதனைக்கு வர்றதுக்கு எவ்வளவு சாக்கு சொல்றோம். ஆனா நாங்க ஆசீர்வதிக்கப்படணும். எப்படி முடியும்? சாத்தியமே கிடையாது. கர்த்தரை தேடுறவங்களுக்கு தான் ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தரை தேடாமல் உலகத்தை தேடுகிற உங்கள் வாழ்க்கையில, என் வாழ்க்கையில குறைவுகள் வந்தால் அந்த குறைவுக்கு காரணம் கர்த்தர் அல்ல, நீங்களும் நானும் தான். என் அன்பு தெய்வ பிள்ளைய, சத்தியத்தை கொஞ்சம் புரிந்து கொண்டு வாழ ஆண்டவர் உங்களுக்கு அந்த ஏவுதலை கொடுக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவருக்காய் நீங்கள் இழக்கிற நேரம், ஆண்டவருக்காய் நீங்கள் இழக்கிற பலன், ஆண்டவருக்காய் நீங்கள் இழக்குகிற பணம், பொருள் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார், கணக்கு வைக்கிறார். ஆண்டவரை தேடுவதற்காக நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் அந்த காரியத்தின் முடிவில் ஒரு ஆசீர்வாதம் உங்களோடு கூட தொடர்ந்து வரும். என் அன்பு தெய்வ பிள்ளைய, கர்த்தருக்குரியவைகளை தேடாமல் உங்களுக்குரிய, மனுஷனுக்குரிய, உங்கள் சுயத்துக்குரிய காரியங்களை நீங்கள் தேடி ஓடிக்கொண்டிருப்பீர்களானால் நீங்கள் எவ்வளவு தேடினாலும் நீங்கள் தேடின காரியத்தை உங்களால் பெற்றுக்கொள்ளவே முடியாது. என்றைக்கு உங்கள் சிந்தனைகளை ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து, ஆண்டவரே உமக்குரியதை தேடுவதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பீர்களானால் நிச்சயமாய் சொல்லுகிறேன், கர்த்தருடைய ஊழியக்காரனாய் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். எங்கள் வாழ்க்கையில் அநேக காரியங்களை ஆண்டவருக்காக இழந்திருக்கிறோம். ஆனால் ஒன்றில கூட கர்த்தர் எங்களை வெட்கப்படவில்லை, இரட்டத்தனையாக உயர்த்திருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார். தைரியமாய் சொல்லுவேன், நான் கர்த்தருக்காக இழந்தது எதுவோ அவர் எனக்கு கொடுத்தது அதை விட பல ஆயிரம் மடங்கு அதிகம். கர்த்தரை தேடுங்கள், கர்த்தருக்குரியவைகளை தேடுங்கள், தேவனுக்குரியவைகளை தேடுங்கள். உங்களுக்குரியவைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கம் உள்ள தகப்பனே, இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஐயா. இந்த உலகத்துக்குரியவைகளை, மாம்சத்துக்குரியவைகளை தேடி உமக்குரியவைகளை இழந்து நிற்கிறோம். எங்களை ஒரு விசை திருப்பிக் கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.